ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய ஜாமந்தி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கலர். இந்த ஒன்று வந்து எல்லோ மாதிரிப்பட்ட ஒரு ஆரஞ்சில் ரெட் கலர் டாட் வச்சது. ஸோ இந்த 2 கலரும் தான் நான் வாங்கினேன். இது எங்கன்னா க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் தான் வாங்கியிருந்தேன். இது வாங்கினதுக்கப்புறமா நடுறதுக்கு 2 பாட்டில் நடுறதுக்கு மடித்து ஒரே பாட்டில் நட்டுட்டேன். ஸோ பரவாயில்ல, செடி நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு செடியில் மட்டும் நிறைய பூ இருக்குது, இன்னொரு செடியில் வந்து பூ கம்மியாக இருக்குது. ஸோ அது வளர்கிறதுக்கான இடம் அதில் வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் அது இப்படி வளர்ந்துருக்கு. ஸோ பார்த்தீங்களா, ஒவ்வொரு பூவும் பார்க்க செம்மையாக இருக்குது. இதுவுமே நமக்கு ஆரஞ்சு கலரில் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுலேயும் வந்து ரெட் கலர் ஷேடு இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சீடு இருக்குது, சீடு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் இதோட முளைப்புத்திறன் எப்படி என்னன்னு தெரியலை. இதில் வந்து ரெட்டும் ஆரஞ்சு மஞ்சள் 3 கலர் மிக்ஸ் ஆன ஒரு ஜாமந்தி சீடு எடுத்து வச்சு நான் முளைக்க போட்டேன். அது நிறைய சீடு முளைக்க போட்ட பிறகு எதுவுமே முளைக்கலை. ஸோ இது ஹைப்ரிட் ஆனனாலேன்னு தெரியலை, இது எப்படி முளைக்குதுன்னு தெரியலை. முளைக்க போட்டதுக்கப்புறமா இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா